இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு தான் சில விஷயங்களை எடுத்தோம் கவுத்தோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. நாள் கிழமை எதுவும் பார்க்காம கல்யாணத்துக்கு நீங்க பாட்டுல ஏற்பாடு பண்ணீங்க. இப்ப பாத்தீங்களா அது எதுல கொண்டு வந்து விட்டுருக்குன்னு? ஆரம்பத்திலே ஜோசியர் சொன்னாரு இந்த கல்யாணத்தை 2 மாசம் தள்ளி போடுங்கன்னு. அதையும் மீறி நாமளே ஏதோ செய்ய போய் இப்ப அனுபவிக்கிறது யாரு? மீனா, இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவளை எதுக்கு மாப்பிள்ள திட்டுறீங்க? அவ உண்மையதானே சொல்றான். ஏதோ நாம செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு இந்த சின்ன காயத்தோட போயிடுச்சு. இதுவே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? அத்தை, இந்த பேச்சு கொஞ்சம் விடுறீங்களா? அதான் கல்யாணம் நடக்கலல, அப்புறம் என்ன? ஏதோ இன்னைக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இருந்திருக்கு, நடக்கல, அவ்வளவுதானே. இன்னைக்கு நடக்கலனா இனிமே நடக்கவே போறது இல்லைன்னு ஒன்னும் அர்த்தம் இல்லையே. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கா இருந்தாலும் ஆதிதான் எனக்கு ஹஸ்பண்ட், நான் தான் அவருக்கு வைஃப். இதை யாராலையுமே மாத்த முடியாது. மித்ரா, நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல உங்க அண்ணன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சுதாகர், போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் மேல போறேன். ஆதித்யா, வர வர நீ ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்க. சொன்னா கேளு. நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போணும், சீக்கிரமா போய் தூங்கு. முடியாது, நான் தூங்க மாட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? இல்ல, நானே அவனும் சேர்ந்து தூங்கணுமா? இதுல என்ன இருக்கு? போய் தூங்க வேண்டியது தானே. மித்ரா, அவன் என்ன கேக்குறான்னு தெரியாம பேசாத. நான், இவன், தமிழ், பாரதி எல்லாரும் ஒரே ரூம்ல சேர்ந்து தூங்கணுமா? நீங்க எங்க அப்பா தானே, அப்ப நீங்க எங்க கூட தானே தூங்கணும். அப்புறம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அப்பாக்கு இப்போ ஒரு வேலை இருக்குடா கண்ணா, அதை முடிச்சிட்டு வந்து நம்ம கூட தூங்குவாரு, சரியா? நீ போய் சொல்ற. அப்பாவுக்கு நம்ம கூட தூங்க பிடிக்கல, அதனாலதான் வர மாட்டான்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க. அப்பா அண்ணா கூட தானே இருக்கணும், அப்படி ஏன் வர மாட்டேங்கிறீங்க? எனக்கு யாரும் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஏய் ஆதித்யா, 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 ஏய் ஆதித்யா, ஏய் இங்க பாரு. ஆதித்யா, ஆதித்யா, அது என்ன சொன்னங்க? ஆதித்யா, இங்க பாரு. அப்பா வந்து உங்க கூட தூங்கணும், அவ்வளவுதானே? சரி, வா தூங்கலாம். வா வா வா, ஒரே ரூம்லயே சேர்ந்து தூங்கலாம். வா. நிஜமாவா? ஆமாண்டா, நிஜமாதான். வா போலாம். வா போலாம். தமிழ், வா. நீங்க இந்த பக்கம் வாங்க. டேய் ஆதித்யா, வாங்க. ஆதித்யா, தள்ளி போய் படுங்க. அக்கா, நீ அந்த பக்கம் போக்கா. ஆதித்யா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம தூங்கு. அம்மா, என் ஃப்ரெண்டு தர்ஷன் இருக்கால, அவங்க அப்பா அம்மா எப்பயும் பக்கத்துல தான் தூங்குவாங்களாம். அப்பதான் அவங்க பாசமா இருப்பாங்கன்னு
தர்ஷன் அம்மா சொன்னாங்களாம். அக்கா நீ அந்த பக்கம் போக்கா. டேய், ஏன்டா போக்கா. ஆத்தியா ஐயோ உன் தொல்லை தாங்க முடியலடா. தமிழ் தமிழ் என்ன என்னடி பண்ற? அம்மா நவுருமா. ஐயோ சாரி பாரதி. பரவாயில்ல சார். பே பண்ணிட்டேன். ஓகே சார். மித்ரா எது வேணும்? ரெண்டுத்துல இது. ம். உன் கூட இருக்கிற இந்த டைம் அமெரிக்காவுல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க எப்படி நீயும் நானும் தனியா ஃப்ரீயா இருந்தோமோ இப்ப அப்படிதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் மித்ரா. ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்காது. அவனுக்கு ஆபரேஷன் முடியறதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் கரெக்டா இருக்கும். ம். சரி, cheers. Cheers. முதலாளி அம்மா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க, வீட்டுக்கு போலாம். ஐயோ ஏன் இப்படி பயந்து சாகுற? மா நம்ம வீட்ல யாராவது பார்த்தா அவ்வளவுதான், என் கதையே முடிஞ்சது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப போய் பட்டர் ஸ்காட்ச் வாங்கிட்டு வா. விளையாடாதீங்க முதலாளி அம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். நில்லு. நான் யாரு? என் முதலாளி அம்மா, நீ யாரு? நான் உங்க டிரைவர். ஓனர் சொன்னா கேட்கணும். அப்ப போய் வாங்கிட்டு வா. போ போ. முதலாளி அம்மா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன பட்டர் ஸ்காட்ச் இல்லையா? அப்ப வேற ஃபிளேவர் வாங்கிட்டு வர வேண்டியதானே? அட நீங்க வேற சும்மா இருங்க. அங்க பாருங்க, உங்க அக்காவும் ஆதி சாரும் இருக்காங்க. என்ன பார்த்தா அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் ஏதோ ஜான்சி ராணி மாதிரி வீர வசனம் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஏய் முதல்ல பைக் எடு சீக்கிரம். சீக்கிரம் எடு. போ, போ, போ.